வேல்வேல் முழக்கத்தை கேலி செய்யும் வகையில் ஆஸ்ட்ரோ வானொலி அறிவிப்பாளர்கள் நடனமாடி வெளியிட்ட வீடியோ பெரும் சர்ச்சையாகியுள்ளது. தைப்பூசத்தையும் இந்துக்களையும் இழிவுபடுத்தும் வகையில் அது அமைந்துள்ளதாக பெரும் கண்டன குரல்கள் எழுந்துள்ள நிலையில் போலீஸ் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. இதுபோன்று பிற சமயத்தையோ இனத்தையோ இழிவுபடுத்தும் சம்பவங்கள் அண்மைய காலமாக குறிப்பாக சமூக ஊடகங்கள் வருகைக்கு பிறகு அதிகமாக நடப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம்? கடந்த மாதம் செப்பாங்கில் ஒரு சோள வியாபாரி இந்தியர்களை இழிவுபடுத்திய சம்பவம். இப்படி பல சந்தர்ப்பங்களில் தனிப்பட்ட நபர்கள் இழிவுபடுத்துவது ஒரு புறம், மறுபுறம் சமூகத்தில் பொறுப்பும் பிரபலமும் கொண்ட அரசியல்வாதிகளும் சமய சொற்பொழிவாளர்களும் இழிவுபடுத்தும் சம்பவங்களும் அவ்வப்போது அரங்கேறுகின்றன. 2009 ஒரு கோயில் இடமாற்றம் தொடர்பாக மாட்டுத் தலையை வைத்து சிலர் செய்த ஆர்ப்பாட்டம். 2013 அரசியல்வாதி ஜுல்கிஃப்லி நூருடின் விநாயகரை பற்றி இழிவாக சித்தரித்தது. 2019 சமய சொற்பொழிவாளர் ஜக்கீர் நாயக் இந்தியர்களின் விசுவாசத்தை இழிவுபடுத்தியது. 2020 கிடா மந்திரி பசார் சனுசி இந்தியர்களை மது பழக்கத்தோடு தொடர்புபடுத்தி பேசியது. 2024 முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் இந்திய தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியில் இந்தியர்கள் இந்நாட்டுக்கு முழுமையாக விசுவாசமாக இல்லை என கூறியது. மதம் மாறியவர்களான ஜம்ரி வினோத் மற்றும் பிர்டாஸ் வாங் போன்றோர் இந்து சமயத்தை இழிவுபடுத்தியதாக இன்று வரை பல புகார்கள் செய்யப்பட்டுள்ளன. இப்படி பல சம்பவங்களை நாம் இங்கு உதாரணம் காட்டலாம். இஸ்லாத்தையும் பிற மதங்களையும் இனத்தவர்களையும் இழிவுபடுத்தும் சம்பவங்களும் அவ்வப்போது நடந்துள்ளதையும் நாம் மறுக்கவில்லை. ஆகையால் தான் சிறுபான்மை பெரும்பான்மை இனமோ மதமோ எனும் பாகுபாடு இன்றி தவறு இழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் வேறொரு தரப்பை இழிவுபடுத்தினால் போலீஸ் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுப்பது மிக மிக அவசியம். அப்போதுதான் பிறருக்கு அது எச்சரிக்கையாக அமையும். மீண்டும் அவ்வாறு நடக்காமல் தவிர்க்க முடியும். இதில் தனிப்பட்ட நபர்கள் ஆங்காங்கே பிறரை இழிவுபடுத்தினால் அவர்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கையை விட அரசியல் மற்றும் சுய லாபத்துக்காக இன மற்றும் மத விவகாரங்களில் பிறர் மீது வெறுப்புணர்வை தூண்டும் அரசியல்வாதிகள் அல்லது சமய சொற்பொழிவாளர்கள் மீது இன்னும் கடுமையான நடவடிக்கை பாய வேண்டும். ஆனால் இவர்கள்தான் எப்போதும் தப்பித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் ஏற்படுத்துகின்ற தாக்கம் மற்றும் அறியாமையில் இருக்கக்கூடிய சமூகத்தில் குறிப்பாக இளையோர் மத்தியில் இவர்கள் விதைக்கின்ற விஷமத்தனமான எண்ணங்கள் தான் இன்னும் பேராபத்தானது. அது புறையோடி ஒட்டுமொத்த மலேசியர்கள் மத்தியிலும் நிலவுகின்ற ஐக்கியத்தையும் புரிந்துணர்வையும் சீர்குலைத்துவிடும். தாய்மொழி பள்ளிகள் ஒற்றுமைக்கு தடைக்கல் என கூறும் சில அரசியல்வாதிகள் மேற்கூறப்பட்ட சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் எந்த பள்ளியில் படித்தார்கள் என சொல்ல முடியுமா? முதலில் மக்களை குழப்பி பிரித்து அமைதியை சீர்குலைத்து அதில் ஆதாயம் தேடும் அல்லது வாக்கு சேகரிக்கும் பிரிவினர் களையப்பட வேண்டும். டபுள் ஸ்டாண்டர்ட் என சொல்லப்படும் பாரபட்சம் காட்டும் போக்கில்லாத அதிகார தரப்பின் சட்ட அமலாக்கமே நாட்டில் இன மத பிரச்சனைகள் எழாமல் தடுக்கும். அதே சமயத்தில் இன்னொரு இனத்தை மதத்தை மதிப்பது எப்படி எனும் அடிப்படை புரிதல் ஏற்படுத்தும் வகையில் பாடத்திட்டமும் அதை உளப்பூர்வமாக சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களும் எல்லா பள்ளிகளிலும் அவசியம். இதை உறுதி செய்ய அரசாங்கம் ஆக்கப்பூர்வ செயல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒற்றுமை என்பது பேச்சளவில் இல்லாமல் எல்லா நிலையிலும் அதை பிரதிபலிக்கின்ற வகையில் நடைமுறைப்படுத்தும் அமலாக்க தரப்பும் தலைவர்களும் தேவை. அதுவே மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? நான் தியாகராஜன் முத்துசாமி.